என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நெகேமியாவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11 மற்றும் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கினவர்கள் என்று சொல்லி 2 கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கடன் கொடுத்தவங்க வட்டி வாங்கி வாங்கி அவங்கள நசுக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது, கண்ணீரிட்டு கதறுகிறார்கள். உடனே அந்த இடத்தில் நெகேமியா எழும்பி தேவனுடைய நீதியை அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? இப்படி நம்ம சகோதரர்களை இப்படி நீங்கள் கடன் சுமையில் சுமத்தி அவங்கள இப்படி வஞ்சித்து கொண்டிருக்கலாமா என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய நீதியை குறித்து பேசுகிறார். அதோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த வட்டியை திரும்ப கொடுங்கன்னு சொல்லுவார் பாருங்க. இத்தனை நாள் வரையில் நீங்கள் அநியாயமாக வாங்கி கொண்டிருந்தீங்களே, அந்த வட்டி அசலை மாத்திரம் தள்ளுபடி பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்கின வட்டியை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதன்படியே அன்றைக்கு தேவ ஜனங்கள் உடன்பட்டு வந்ததையும் நாம் பார்க்க முடியும். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ வட்டி தொழில் செய்து கொண்டிருக்கிறாயா? அந்த அசலை மன்னித்து விடு. அசலை மாத்திரம் இல்லை, அநியாயமாக இத்தனை நாள் வரையில் நீ வாங்கி கொண்டிருந்தல வட்டி, அசலை விட பல மடங்கு அவங்க திரும்ப தந்துட்டாங்களே உனக்கு. ஆனாலும் அவங்க ரத்தத்தை உரிந்து கொண்டு இருக்கிறல. கர்த்தர் சொல்லுகிறார், அசலை மாத்திரம் தள்ளுபடி செய்கிறதில்ல, நீ அநியாயமாக வாங்கினிய வட்டி அதையும் அவங்களுக்கு திரும்ப கொடுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படி, உங்களுக்குன்னு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த வட்டி தொழில் எவ்வளவு பெரிய சாபத்தை உங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வரும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். அது உங்கள் சந்ததிகளையும் பாதிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அந்த வட்டியை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, என்கிட்ட கடன் வாங்கினவங்களை நான் மன்னிக்கிறேன். அந்த அசலை நான் தள்ளுபடி செய்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அசலை விட அதிகப்படியாக அவங்க வட்டி கொடுத்துட்டாங்களே, அதை நான் திரும்ப அவங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க, பொருத்தனை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.